Dear students, இன்னைக்கு நம்ம exercise 1.2ல first sum பார்க்கலாம். A யோட answer 1, 2, 3, 7. B யோட answer 3, 0, -1, 7. -1, 7. இதில் வந்து ரிலேஷனான்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷனில் பார்த்தது தான். அதாவது கொடுத்துருக்க கொஷின் வந்து R1, R2, R3, R4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கொஷின் நம்ம R1 பார்க்க போகிறோம். இந்த R1 வந்து A கிராஸ் Bக்கு சப்செட்டாக இருந்தால் நம்ம ரிலேஷன் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாட் ரிலேஷன் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து A கிராஸ் பியோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். இப்போ ஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், தென் கிராஸ் பிஏ அடுத்து. இப்போ ரெண்டையும் நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும். 1, 1 வச்சு 3, 0, -7 பேர் பண்ணணும். இப்போ நம்ம A கிராஸ் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ஆர்டர் பேரில் எழுதியாச்சு. இப்போ நம்ம கொஷினுக்கு வரலாம். ஃபஸ்ட் கொஷின் வந்து R1 2, 1, 7, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2, 1, 7, 1 A கிராஸ் பியில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். 2, 1 2, 1 இருக்கா? இல்லை. 2, 1 வந்து A கிராஸ் பியில் இல்லை. 7, 1 இருக்கா? 7, 1 இல்லை. ஸோ 2, 1 does not belongs to A cross B. அதே போல 7, 1 also does not belongs to A cross B. ரெண்டுமே A cross B ல இல்லை. ஸோ R1 வந்து A cross B க்கு சப்செட் கிடையாது. ஸோ R1 is not a subset. அப்படின்னு நான் சப்செட்டுக்கு சிம்பிள் போட்டு இப்படி ஒரு கிராஸ் பண்ணிடலாம். R1 is not a subset of A cross B. This implies R1 is not a relation from A to B. இதே சேம் ப்ரொசீஜரில் இது மூணு சம் கொடுத்துருக்காங்களா, அதை மூணையும் போட வேண்டியதான். இதில் வந்து 2, 1 does not belongs to A cross B, 7, 1 does not belongs to A cross B. இதில் ஒன்று இல்லைன்னா கூட நம்ம நாட் ரிலேஷன் சொல்லிடலாம். எல்லா எலமெண்ட்டும் அதில் இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஒரு எலமெண்ட் நம்ம A cross Bயில் இல்லைனாலும் நம்ம நாட் ரிலேஷன் எழுதிடலாம். இப்போது செகண்ட் கொஸ்டின் வந்து R2 = -1, 1. இந்த -1, 1 A cross Bயில் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். A cross Bயில் -1, 1 இருக்கா? இல்லை. ஸோ -1, 1 does not belongs to A cross B. நம்ம அடுத்த லைனில் எழுதிடலாம். This implies R2 is not a relation from A to B. A to B வந்து ரிலேஷன் கிடையாது. அடுத்து தேர்டு பார்க்கலாம். 2, -1. 2, -1, 7, 7, 1, 3 ஒன்று பார்க்கலாம். 2, -1 A cross Bயில் இருக்கான்னு முதல்ல பார்ப்போம். 2, -1 எஸ் ஹியர் 2, -1 இருக்கு. அடுத்து தென் வந்து 2, -1 வந்து இருக்கு. அடுத்து 7, 7, 1, 3 இருக்கான்னு பார்ப்போம். 7, 7 எஸ் இருக்கு. 7, 7 இருக்கு. இன்னொன்று வந்து 1, 3 அந்த எலமெண்ட்டும் இருக்கு. ஸோ 7, 7 இருக்கு, 1, 3யும் இருக்கு. அப்போது 2, -1 belongs to A cross B. அதே போல் 7, 7 belongs to A cross B. 1, 3 belongs to A cross B. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே A cross Bயில் இருக்குது. நல்லா இதில் ஒரு நிமிஷம் ஒன்று கவனிச்சுக்கணும். இந்த எலமெண்ட்ஸில் ஒன்றே ஒன்று இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லிடணும், நாட் ரிலேஷன் சொல்லிடணும். பட் நம்ம ரிலேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏலேருந்து பிக்கு ரிலேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா எலமெண்ட்டுமே A cross Bயில் இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஸோ R3 is a subset of A cross B. ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே A cross Bயில் இருக்குது.
This implies R3 is a relation from A to B. அடுத்து next fourth sum. Fourth sumல 7, minus 1. 7, minus 1 இருக்கா? Yes, இருக்கு. 7, minus 1 இருக்கு. அடுத்து 0, 3, 3, 3 இருக்கான்னு பார்க்கலாம். 0, 3 இல்லை. 0, 3 இல்லை. அப்போ 1 இல்லைன்னா கூட நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? 0, 3 does not belongs to A cross B. எல்லாமே இல்லைன்னு சொல்லலாம். ஏதாவது 1 இல்லைன்னா கூட நம்ம கன்க்ளூஷன் எழுதலாம். 0, 3 does not belongs to A cross B. This implies R4 is not a relation. ரிலேஷனாக இருக்கணும்னா எல்லா எலமெண்ட்ஸுமே A cross Bல இருக்கணும். ரிலேஷன் இல்லை, not a relation from A to B. புரியுதா? ஓகே, தேங்க்யூ.